ஏன்னா இப்போதைக்கு வேர்ல்டு எக்கனாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் யூஎஸ்ஏ இருந்தாலும் சரி, இந்த சைடில் ரஷ்யாவே இருந்தாலும் சரி, இந்தியா வந்து 4th largest எக்கனாமி இந்த வேர்ல்டு. நீங்கள் எப்படி பார்த்தாலும் பணபலமும் சரி, படபலமும் சரி, மக்கள் பலமும் சரி பயங்கரமாக கொண்ட ஒரு நாடு தான் இந்தியா. அப்படி இருக்கும்போது ஜஸ்ட் லைக் தட் வந்து ட்ரம்ப் வந்து நீ செத்த எக்கனாமி, நீலாம் இதுக்கு மேல்பட்டு மேலே வர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவருக்கு காமெடி பண்ணுறாருன்னு அவருக்கே தெரியும். இதை தவிர்த்து அவர் பண்ணுற முக்கியமான டிமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் டெய்ரி இண்டஸ்ட்ரிக்குள்ளே உள்ளே வரணும். ஆல்ரெடி லைக் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஸ்டார்லிங்க் வந்து ஆல்ரெடி பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அதே சமயம் வந்து டெஸ்லா மும்பையில் வந்து ஃபஸ்ட்டு ஷோரூம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அமெரிக்காவுக்கு கொடுக்குறாங்க. ஒரு பேசிக்கையே காலி பண்ணுற அளவுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டாங்கன்னா இங்கே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஊர்லேயே விளைவிச்சு நம்மளே சாப்பிட்றதுனால அதுக்கான விலை அப்படின்றது ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். இப்போ சப்போஸ் அமெரிக்காவிலேருந்து அவங்க ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீட்ஸு, ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் வெஜிடபிள்ஸு இது எல்லாத்தையும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகளாகவும் இந்த ஊரில் இருக்க நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க, முக்கியமாக இந்தியாவில். இது வந்து அக்ரிகல்ச்சர் சைடு. இந்த சைடில் டெய்ரி இண்டஸ்ட்ரீஸும் அப்படி தான் சேம் இதே மாதிரி ப்ரோட்டோகால் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாங்கன்னா நிறைய பேர் நம்ம ஊர்லேயே பாதிக்கப்படுவாங்க. இதுதான் அமெரிக்கா டார்கெட் பண்ணுறது.